கொழும்புல உள்ள ஹார்பர் அதாவது துறைமுகத்தில இருந்து இங்க அந்த காலத்துல கப்பல் போக்குவரத்து இடம்பெற்றதாம். அதால இந்த இடத்துக்கு கொழும்பு துறைன்னு சொல்லி பேர் வந்ததாம். எப்படி போகுது இந்த மீன் விலையில பாருங்க, எவ்வளவு அழகான இடம்னு சொல்லி கொழும்புத்துறை. என்ன விலை வர? 1000. அது கிலோ 500. இது நண்டு 2 கிலோ 500. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்க இப்ப நிக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல கொழும்புத்துறை துறைமுகத்துல, அதாவது கொழும்புத்துறை ஜெட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை பக்கத்துலேயே ஒரு அழகான சின்ன சந்தை ஒன்று இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூறல் முறைப்படி வியாபாரம் நடக்கிறது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் துடிக்க ஃப்ரெஷ் மீன், உயிர் மீன்களை இங்கே வாங்கக்கூடியா இருக்கும். இந்த இடத்துக்கு ஏன் கொழும்புத்துறைன்னு சொல்லி பேர் இருந்தேன்டா, இலங்கையின் தலைநகரம் கொழும்புல உள்ள ஹார்பர் அதாவது துறைமுகத்திலேருந்து இங்கே அந்த காலத்தில் கப்பல் போக்குவரத்து இடம்பெற்றதாம். அதால இந்த இடத்துக்கு கொழும்புத்துறைன்னு சொல்லி பேர் வந்ததாம். இன்றைய பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 5ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் மீன்கள் வெளிவரம் தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த இறங்குதுறை, கொழும்புத்துறை. பாருங்க எப்படின்னு சொல்லி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முதல் ஆரம்பத்தில் இந்த நடுவில் ஒரு சிதைவடைஞ்ச இடம் இருந்தது. இப்போ நாளைக்கு இப்பெல்லாம் வேலை செய்ய வலிக்கணும் பாருங்க எப்படின்னு சொல்லி. இப்படி இந்த கொழும்புத்துறை ஜெட்டியை இப்போ புனரமைக்கிற பணிகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருது. பாருங்க எவ்வளோ அழகான இடம்னு சொல்லி கொழும்புத்துறை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கொட்டு மாதிரி போட்டு பாருங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கும் இது பார்த்தீங்கன்னா அட்டைப்பண்ணை, அதாவது இங்கே கரையோரங்களில் கடல் அட்டை பண்ணைகள் இருக்குது. இந்த அட்டை பண்ணைக்குரிய கொட்டுலாம் இதில் எந்தாக்கள் பார்ப்போம். இந்த கடல் அட்டை பண்ணைகள் இந்த வேலி மயிலில் போட்டு அதுக்குள்ளே ஒருத்தருடைய கடல் அட்டை பண்ணைகள் இருக்குது. அதுதான் அந்த கொட்டுகள். இந்த சிதைவடைந்த இந்த இடத்த இப்போ அரசாங்கம் புனம் வச்சு கொண்டு வருது. பாருங்க தொழில்நுட்ப நகர் எல்லாமே இப்போ போர்டில் இருந்து மீன் இறக்கி சந்தைக்கு கொண்டு போய் வலிக்கிட்டோம். பாருங்க தொழிலுக்கு போயிட்டு போட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. பாருங்க அப்படியே தொழிலுக்கு போன எல்லாருமே தங்களோட மீன்களை இங்கே சந்தையில் விற்க கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா கூறல் முறைப்படி தான் வியாபாரம் நடக்கிறது. பாருங்க அந்த போட்டில் எவ்வளோ கொக்குன்னு சொல்லி கொக்குகள் காங்க எல்லாமே அந்த மீனுக்கு நிற்கணும். பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு போனாக்கள் எல்லாமே தங்களுடைய வலைகளை சரி செய்கிற பணிகள் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா சந்தைக்கு மீன்கள் வேற வலிக்கிட்டு பார்ப்போம் இன்றைக்கு என்ன விலையில் போகுதுன்னு பார்ப்போம். பாருங்க இது ஒரு சின்ன சந்தை தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உயிர் மீன்கள், அதாவது துடிக்க ஃப்ரெஷ் மீன்கள், நண்டு, இறால் எல்லாமே வாங்க முடியாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூறல் முறைப்படி தான் வியாபாரம் நடக்கிறது. இப்போ தொழிலாளர்கள் எல்லாமே மீன் எல்லாமே சேர்ந்து பாருங்க. முதலாவது இறால் இந்த கூறல் நடக்க போகுது.
அடி பண்ணாங்க உருளைக்கிழங்கு 1200 ஒரு முறைமைக்கான இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கூற வியாபாரிகள் எல்லாமே இங்கே வருவாங்க. மீன் குறுகாத்து நண்டகள் 300 300 200 எடுங்க நீங்க ஊரா இருக்கு
வேணாம் 500 800 ஏபி 800 தொள்ளாயிரமா 1000 ஆயிரமா 200 ஏபி வேணாமா 1000 ஆனந்த் $2500 மண்ணா பாருங்க இவ்வளோ சிரமம்னு சொல்லி இப்போ இப்படி வந்து 8 மணி 8:30 அப்படி இங்கே ஸ்டார்ட் ஆகும் கூறல் அப்படி தொடர்ந்து கூறல் நடந்துருக்கும் 9 மணி 9:30க்குள்ளேயே எல்லா இதுவுமே இங்கே கூறி முடிஞ்சிடும். அப்படியே கூறப்படுவாங்க. உங்களுக்கு சில்லறை விலைக்கு தேவையில்லை. இதில் இருந்து அப்படியே சில்லறை விலைக்கு ஆக்கள் வியாபாரமாக வைத்து கொண்டிருக்கணும். 2-3 வியாபாரம் இருப்பினும் ஒரு பெரிய கூறல் அதை விட சின்ன வியாபாரத்தில் பாருங்க நல்லா மழை அடிச்சு வந்திருக்கு வழியில். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து இங்கே கூரை முறைப்படி வியாபாரம் நடந்துருக்கும். பாருங்க இப்போ வந்து நல்ல மழை அடிச்சு வந்திருக்கு. இப்போ இங்கே நல்ல மழை 8 மணிக்கு இந்த கூறல் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒரு 9 மணி 9:30 இங்கே எல்லாமே விற்க முடிஞ்சிடும். சின்ன சந்தை உண்டு. ஆனால் இங்கே துடிக்க ஃப்ரெஷ்ஷாக மீன் நன்றா எல்லாமே துடிக்க வாங்க முடியாது. எவ்வளோ ஒட்டியல்? ஓ 1000 ரூபா. இது என்ன இது என்ன விலை? கிலோ 500. இது நண்டு கிலோ 500. எப்படி போகுது மீன் விலையில்? இப்போ மீன் விலையில் எப்படி போகுது? இப்போ விலைண்ணே இங்கே ஐயா ஹலோ ஊரா வச்சுக்க. என்ன விலை ஊரா? 1000. எத்தனை 2 ஊரா வந்து 1000 ரூபா. நல்லா ஒட்டி இதெல்லாம் வச்சுக்க. இது என்ன தெரியலையே என்ன விலை? 400 300. எப்படி போகுது இந்த மீன் விலையில்? இப்போ பரவாயில்ல.